இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். இன்றைய மோசமான சூழ்நிலையில், இன்றைய மோசமான உலகத்தில், அதுவும் பெண்களுக்கு எதிராக வக்கிரமான ஒரு நடவடிக்கையில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காம கொடூரர்கள், தெனாவட்டா தெரிகிற சில வாலிபர்கள். அதுவும் ஒரு பெண்ணை 10 பேர் சேர்ந்து மோசம் பண்ணி நாசமாக்கி அதை வீடியோ எடுத்து பல இடங்களில் விற்று சாப்பிட்டுட்டு உடம்பு வளர்த்துக்கு தெரிகிற இந்த கொடூரர்களை நினச்சா தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெற்றோரோட வயிற்றும் வந்து நெருப்பாக எரியுது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் அதாவது பெண்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய குற்றமான அந்த பொள்ளாச்சி விவகாரம், அதாவது அது ஒரு மோசமான கட்டத்தை, அதாவது அலிபாபா குகைகள் மாதிரி போய்கிட்டே இருக்குது, எங்கெங்கேயோ போகுது. மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு எதிராக அந்த சதிராட்டம் நடந்திருக்கு. இந்த விவகாரத்தை இதுவரைக்கும் முதலமைச்சரோ இவங்களை தாங்கி பிடிக்கிற அந்த பிரதமரோ கண்டிக்கவே இல்லை, ஒரு ஆறுதல் கூட சொல்லவே கிடையாது இந்த ஏமாந்த பெண்களுக்கு. இதெல்லாம் தானாக போகிறாங்க. இது எல்லாமே அதாவது நம்பிக்கை துரோகமாக கூட்டிகிட்டு போயிட்டு, அதாவது ஃப்ரெண்டு விட்ட கூட, ஒரு அண்ணன் தங்கச்சி விட கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஏமாற்றி வீடியோ எடுத்து அவங்க வாழ்க்கையை பறிச்சுட்டு பணத்தையும் விளையாடிருக்காங்க. அந்த மாதிரி குற்றவாளி தான் நல்லா தெரியுது. இது கூட ஒரு வார்த்தை கண்டிக்கவே இல்லை நம்ம முதல்வரும் பிரதமரும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இவங்க 4 பேரையும் பிடிச்சி விசாரித்ததில், அதில் முக்கியமான இந்த திருநாகரசை விசாரித்ததில் அவங்க 7 வருஷமாக ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டில் தான், அதாவது இதில் இருக்கிற பூரா எல்லாமே ஆளுங்கட்சி பதவியில் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கவங்க தானா, அந்த மாதிரி கக்கி இருக்காப்புல. அதனால் யாருக்கும் பயப்படாமல் இதில் மிகப்பெரிய அளவில் விசாரணை நடத்தினா தான் இது உண்மை வெளியே வரும். அப்போ தான் ஒரு பாடமாக இருக்கும். இந்த 4 பேருக்கும் தண்டனை, 4 பேருக்கு இல்லை, அதில் மொத்தம் 20 பேர் சேர்ந்துருக்காங்க. கணக்கு இல்லாத பொண்ணுங்களை நாசம் பண்ணியிருக்காங்க. அதில் கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க, சிறுமிகள் எல்லாரையும் யார் அவங்க கண்ணில் மாட்டிச்சோ அவங்க 2 நாள் ப்ராக்கெட் போட வேண்டியது, அப்படியே சுற்ற வேண்டியது, அப்படியே சுற்றிட்டு அந்த பொண்ணுங்க ஆசைப்பட்டு சும்மா பேசுறதுக்கு ஆசைப்பட்டாவே கூட்டிகிட்டு போயிட வேண்டியது. கூட்டிகிட்டு போய் இந்த மறைச்சி வச்சிருக்க கேமராவில் ஏட குடம்பு படம் எடுத்து அதை வச்சு மிரட்டி ஒன்றும் உடம்பை வாங்கிக்கிறது, இல்லைன்னா அடித்து உதச்சி பணத்தை வாங்கிக்கிறது. மானம் போயிருந்து இவங்களும் சொத்தெல்லாம் விற்று கொடுத்துருந்துருக்காங்க நிறையா பேர். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கில் ஏமாந்துருக்காங்க பெண்ணுங்க, வாழ்க்கையும் இழந்து பணத்தையும் இழந்திருக்காங்க. அதில் மிகப்பெரிய ஏமாந்தது சென்னையில் ஒரு டாக்டர் தான். பாவம், அவங்க இழந்தான் பெரிய விஷயம். அவங்களும் கல்யாணம் ஆகிருக்கல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளுகிட்டலாம் போய் பழகிடக்கூடாது. அது அவங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை தான். ஆனால் அப்போயே போலீஸ் விசாராமல் அவங்களும் அதில் மிகப்பெரிய பலன் அடைஞ்சிருக்காங்க. அதை தான் திருநாகரசு தான் கக்கிட்டான். டாக்டர்கிட்ட வாங்கின நெருக்கி 1 கோடிக்கு மேலே உள்ள பணத்தில் எங்களை மிரட்டி யாரை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போலீஸை காட்டி கொடுக்காம சொல்கிறாப்புல. அப்போ அந்த பணத்தை வாங்கிட்டு போனது யார், இதெல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கு. ஆளுங்கட்சி அவன் சொல்கிறான், இன்னும் என்னென்ன வீடியோ யார் யார் கையில் இருக்குன்னு தெரியல, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ வந்திருக்கு. சில பேர் இந்த விஷயம் ஒரு தடவை நடந்திருக்கும், சரி இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கையை வாழுவோம்னு சொல்லி எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க பொண்ணுங்க. ஆனால் அவங்கள யாபகப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோக்கள் எங்கே இருந்தாலும் ஒரு மூலையில் வந்துக்கிட்டே இருக்குது, யார்கிட்டே இருக்குது. ஆயிரக்கணக்கில் வீடியோ செதறி இருக்குது அப்படியே இந்த வீடியோலாம். ஆமாம், இது பெரிய குடும்பத்து பெண்கள், ஒரு மான மரியாதையோட உள்ள பெண்கள் யதார்த்தமாக இந்த தெரிஞ்சோ தெரியாமல் இந்த காமுகர்கள்ட்ட மாட்டி தன்னோட உடம்பையும் இழந்துட்டு மான மரியாதை இழந்துட்டு, சரி தெரியாமல் இந்த 4 சதத்துக்குள்ள நடந்த விஷயத்தை விட்டுருவோன்ட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ ஏதோ வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க வீடியோ வந்துச்சுன்னா செத்தே போயிடுவாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ சொல்ல வர்றேன். இது இந்த ஈடுபடாத சுத்தமாக விசாரித்து இதில் ஈடுபட்டிருக்க இந்த அரசியல் கட்சியெல்லாம் பார்க்க, இதனால் வரைக்கும் ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு முதல்வர்லாம் எதுவும் கண்டிக்கவும் இல்லை, உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லலை. சிபிசிஐடி உத்தரவாங்க, அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாற்றுறாங்க, இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்சி பேர், அதாவது ஒரு தலைவர் பேர் வந்திருக்கு, அவர் பையன் கூட என்னால் வெளில போயிட்டாப்லையா வெளிநாட்டுக்கு. ஆக ஆளுங்கட்சி லெவல்லையும் இந்த பேர் அடிபடுது. அந்த வீடியோக்கள் அவங்க கைக்கும் சில விஷயங்கள்லாம் போயிருக்கு வச்சுருக்கு. அவங்களும் இதில் லாபம் முடிஞ்சிருக்காங்க. அதுதான் திருநாகரசங்க இந்த கபோதி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் விசாரித்து ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய நேர்மையான, யாருக்கும் பயப்படாத அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள விட்டு விசாரித்தா தான் இது உண்மை வரும். அப்படி உண்மை தண்டனை வாங்கி கொடுத்தா தான் இதில் நம்ம ஒரு பொண்ணுங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அதாவது பக்கத்து வீட்டில் பையனை உஷாராக பழகணும், வெளில உள்ளவனோட பேசவே கூடாது. இப்படிங்கிற கொள்கை இருந்துச்சுனால இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது.
ஆமாம், எங்கே போகிறோம் எங்கே வர்றாங்கிறத ஒரு தெளிவு இருந்தாலே போதும். யாரோடய சும்மா சாப்பிட்டு வரணும்னு போயிட்டு கூட இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து இதில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 2 பொண்ணுங்க வந்து துப்பாக்கி கேட்குது, இனிமேல் எங்களோட பாதுகாப்பு துப்பாக்கின்னு கேட்குது. எதுக்கு துப்பாக்கி? நீங்கள் வந்து ஒழுங்காக இருந்தால் ஏன் துப்பாக்கி? ஒரு பையன் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் உடனே ஆசைப்படுறீங்க, அவன் வண்டி வச்சுட்டு வந்தால் வந்து உடனே ஆசைப்பட்டுறீங்க, கார் வச்சுட்டு வந்து சொல்ல வேண்டியதில்லை, உடனே ஏறி உட்காந்துடுறீங்க. இதுதான் உங்கள் மேலே நடந்தது தப்பு. அவன் யார், என்ன, எதுக்கு வந்திருக்கான், அவன் வண்டியா, அவன் வந்து நல்லவனா இருந்தாலும் யோசிக்கிறது இல்லை. ஆமாம், அந்த வயசுக்கு நீங்கள் வந்து விழுந்துடுறீங்க. இதனால வர பிரச்சனை தான். அதாவது அவங்க என்ன அந்த கைவரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணை 4 பேர் ஒரே நேரத்தில் கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அதை வீடியோவும் எடுத்துட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து அது பேசுறது கூசுது. அதான் இதை அவேர்னஸாக எடுத்துக்கிற வேண்டியதுதான். இனிமேல் பெண்ணுங்க ஏமாறக்கூடாது. இந்த விசாரிக்கிற போகிறவங்களும் வந்து முக்கியமான பெரிய அதிகாரியெல்லாம் போட்டு விசாரித்து அவங்களுக்கு வந்து மறக்க முடியாத அளவில் தண்டனையை கொடுக்கணும். முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதனால் வந்து அவங்கள வந்து பிடிச்சி வெட்டணும், முன்னாடி உள்ளதை பிடிச்சி வெட்டணும்னு சொல்லியிருந்தோம். அது உண்மை தான். அதாவது தண்டனை வந்து அதிகமாக அந்த அரபு கண்ட்ரியில் மாதிரி இருந்தால் தான், மறக்க முடியாத தண்டனை இருந்தால் தான் அந்த கயவர்கள் வந்து இனிமேல் கை வைக்க மாட்டாங்க. நூற்றுக்கணக்கான பெண்களோட மான மரியாதை உடம்பை வந்து கூறு போட்டு விற்றுருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டாக வந்து ஆள்றவங்களும் போயிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நியூஸ் வருது. ஆமாம், இதை வந்து உண்மையாக கண்டுபிடிக்கணும். நேர்மையான அதிகாரிகளை விசாரணை அதிகாரியாக போடணும். போட்டு இவங்கள தப்பிக்க விடக்கூடாது. இதில் இந்த விஷயத்தில் யார் இந்த வீடியோ இனிமேல் எந்த வீடியோவும் வரக்கூடாது. எங்கேயாவது ஒரு மூலையில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, இதில் ஏமாந்தவங்க, அவங்கள வந்து திரும்ப திரும்ப சீன்ற மாதிரி தான் வீடியோக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து எங்கெங்கே போணுச்சு அப்படிங்கிறதுனா சந்து பந்தெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அந்த வீடியோ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.